காலை வணக்கம். இன்றைக்கி சைவ மீன் குழம்பு செய்வது எப்படின்னு நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள். அதுக்கு தேவையான பொருட்கள் கத்திரிக்காய், எந்த கத்திரிக்காய் இருந்தாலும் ஓகே, பரவாயில்ல. அடுத்தது பெரிய வெங்காயம் ஒரு 6, பூண்டு 2 கட்டை, தேங்காய் 2 மூடி, புளி ஒரு எலுமிச்சங்காய் சைஸ், தாளிக்க கடுகு, சீரகம் மற்றும் கருவேப்பிலை. எப்படி செய்யுதுன்னு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். அது எப்படி எரியுன்னு சில பேருக்கு டவுட்டாக இருக்குது, அதுக்காக அரிஞ்சு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து நான் நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கேன். சாதாரண கத்திரிக்காய் இருந்தாலும் அதையும் நீளமாக அரிஞ்சு வச்சுக்கலாம். அடுத்து புளி ஊற வச்சுருக்கோம். தேங்காய் வந்து திருவி வச்சுருக்கேன். அடுத்து தேங்காயில் வந்து சீரகத்தை போட்டு ஆட்டி பால் எடுத்து வச்சுக்கணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். சீரகத்தை ஒரு 2 ஸ்பூன் சீரகம் போட்டு 2 மூடி தேங்காய் நல்லா திருவி அதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி ஒரு 3 தடவை 4 தடவை அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து ஆனியன் அரிஞ்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, வெங்காயம், அதை பூண்டை ஒட்டுக்கா மிக்சி ஜாரில் போட்டு ஒரு 2 திலுப்பு அல்லது 3 திலுப்பு நல்லா குறைன்னு நல்லா நெகுன்னு அரைக்கக்கூடாது, குறைன்னு அரைச்சி வச்சுக்கணும். அடுத்து மசாலா பொடி என்னென்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், கொத்தமல்லி தூள் 3 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், வரமிளகாய் தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 போடலாம், 3 போடலாம், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன். ஆனியன் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் குறைன்னு பூண்டு நல்லா அரையாது. ஆனியன் அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம வாங்க எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, கடுகு, எண்ணெய், கடுகு, ஆனியன் போட்டு தாளிச்சு விட்டுருக்கேன். ஆனியன் வந்து பொன்னிறமாக ஆனதும் உங்களுக்கு நான் காட்டுறேன். அப்படியே பச்சை மிளகாய் காட்ட மறந்துட்டேன், அது ஒரு 4 சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆனியன் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ மசாலா பொடியில் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, கொத்தமல்லி தூள் வந்து அதிகமாக இருக்கணும். நம்ம சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்புக்கு வைக்கிற மாதிரி கொத்தமல்லி தூள் ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். பெரிய ஸ்பூனாக இருந்தால் 4 ஸ்பூன் 5 ஸ்பூன், குட்டி ஸ்பூனாக இருந்தால் 6-7 ஸ்பூன் போட்டுக்கங்க. கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அல்லது 1 ஸ்பூன். மிளகாய்த்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா பச்சை மிளகாய் 4 போட்டிருக்கேன், அதனால் மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கேங்க. அடுத்து மஞ்சள் பொடி, மசாலா பொடி கொட்டியில் உள்ள. அடுத்து பெருங்காயத்தூள் கொஞ்சம். நல்லா இந்த மசாலா பொடி வந்து எண்ணெயிலே வதங்கட்டும். இந்த பச்சை வாசம் பச்சை வாசனை போகட்டும். நீங்கள் லைட்டாக சிம்மிலேயே வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு நல்லா பரட்டி விடுங்க. நானே வீடியோ எடுத்து நானே செய்யறதுனால கொஞ்சம் வீடியோ கிளியராக இருக்காது. பேசிக்காக சமையல் தெரியாதவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட்டாக செய்யுங்க. கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல, இன்ட்ரெஸ்ட்டாக செஞ்சிங்கன்னா வீட்டிலலாம் ருசிச்சு சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போது நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு, மசாலாவும் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து வந்து புளி தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வடித்து வச்சுருக்கேன், புளியை கரைச்சி வடித்து வச்சுருக்கிறேன். ஏன் புளி தண்ணி ஃபஸ்ட்டே ஊற்றுறோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த புளிப்பு தன்மை அதிகமாக இருக்காது, அதுக்காக. இப்போ கிரேவி வந்து கொஞ்சம் கெட்டியாக வரும், ஏன்னா ஆனியன் அரைச்சி போட்டுருக்கோம் இல்லையா, கிரேவி வந்து கெட்டியாக வரும். புளித்தண்ணி நல்லா கொதிக்கணும். புளித்தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். நான் உங்களுக்கு நல்லா கொதிக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு குழம்புக்கு தேவையான தண்ணி, உங்களுக்கு தண்ணியாட்ட வேணும்னா நம்ம அதிகமாக ஊற்றிக்கலாம், இல்லை கொஞ்சம் கிரேவியாட்ட வேணும்னா கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கங்க. நான் எங்களுக்கு தண்ணியாட்ட தான் சாப்பிடுவாங்க.
மேக்ஸிமம் நார்மலாக இருக்கணும்னா ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கங்க. ஏன்னா கத்திரிக்காய் போடுவோம், கத்திரிக்காய் வேகணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், கத்திரிக்காய் எடுத்து உள்ளே போட்டுறோம். கத்திரிக்காய் எப்போ அரிஞ்சு போட்டிங்கனாலும் பேச்சுலருக்கெல்லாம் சொல்கிறேன், தண்ணிக்குள்ளே போடுங்க. அரிஞ்சு போடும்போது தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா கருப்பாக ஆகாது. மீனுக்கு பதில் இது மீன் என்ன பண்ணுவாங்க, லாஸ்ட்டாக போடுவாங்க. தேங்காய் பால் ஊற்றிட்டு லாஸ்ட்டாக போடுவாங்க. நம்ம கத்திரிக்காய் வேகணும் இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டே போட்டுறோம். நல்லா கத்திரிக்காய் கொதிச்சு வரும். என்னடா உப்பை காட்டவே இல்லைன்னு நினைக்காதீங்க. ரெகுலராக சமையல் பண்ணுறவங்களுக்கு உப்பு ஆட்டோமேட்டிக்கு தெரிஞ்சுக்கும். உப்பு தேவையான அளவு. வாங்க கத்திரிக்காய் வேகட்டும்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள், கத்திரிக்காய் கொஞ்சம் ஒரு பாதி அளவு நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கீங்க இல்லையா, அதை உள்ளே ஊற்றிக்கணும். தேங்காயும் சீரகம் போட்டு, சீரகம் 2 ஸ்பூன், தேங்காய் 2 மூடி போட்டிருக்கேன். இது 6 பேர் 7 பேர் சாப்பிட்லாம். இப்போ நம்ம வீட்டிலலாம் காலையில் பண்ணால் நைட்டு தான் செய்வோம், மத்தியானம் சமையல் பண்ணுறதில்ல. சண்டே மட்டும்தான் மத்தியானம் செய்வோம். அப்போ பார்த்தீங்கன்னா 2 வேளைக்கு 2 வேளைக்கு எங்கள் வீட்டில் 3 பேர் இருக்கும். 3 பேருக்கு 2 வேளைக்கு கரெக்டாக இருக்கும். காய் ஏதோ ஒன்று வணக்கிக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்குது. இதனால் நல்லா கொதிச்சு நல்லா கொஞ்சம் திக்காக கெட்டியானே இறக்கிட்டோம்னா சரியாக இருக்கும். நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக இறக்கிட்டு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நான் கத்திரிக்காயை எடுத்து காட்டுறேன். இங்கே பாருங்கள், நீங்கள் மீன் நினச்சா மீன் குழம்பு, கத்திரிக்காய் குழம்பு நினச்சா கத்திரிக்காய் குழம்பு, புளிக்குழம்பு நினச்சிங்கன்னா புளிக்குழம்பு, நம்ம நினப்பில் தான் இருக்குது. நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன்.